ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த படத்தை நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹாலிவுட்ல சில படங்கள் பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே படத்தை வந்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே முடிக்கிறாங்க. இதை வந்து அவங்க ட்ரெய்லர்லயே காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு டிராமா த்ரில்லர், லவ் சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த படத்தை பத்தி நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எடுத்ததுமே எல்லாரோட இன்ட்ரோடக்ஷனும் டக்குன்னு அடுத்தடுத்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் சுத்தி வளைக்காம டைரக்டா கதைக்குள்ள போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சேர்ல ஒரு பாம்பு வச்சிடறாங்க. அந்த சேர்ல நம்ம முன்னாள் ரமேஷ் வந்து ரைட்டரா உட்காந்துருக்காரு. அவர் எஞ்சாருன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து பிளாஸ்ட் ஆயிரும். அங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்த அக்ஷரா அவங்களும் அங்க வந்து மாட்டிக்கிறாங்க. தன்னோட பையனை காணும் அப்படின்னு அருண் பாண்டியன் சார் வராரு. இப்படி எல்லாருமே உள்ள இருக்கிறப்ப ஸ்டேஷனை விட்டு யாராச்சும் வெளியே போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாம்பா வெடிக்கும். யாரும் உள்ள வந்தாங்கன்னா எதுவும் வெடிக்காது. அப்படி வந்து வில்லன் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்படியே ஒரு ஃபாஸ்ட் கதையா போய்கிட்டு இருக்கும் போது அருண் பாண்டியன் வந்து இன்டர்வல் சீன்ல இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு பாம்பு எக்ஸ்கோடு அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே, நீ தான் இந்த பாம்பெல்லாம் வச்சிருப்ப, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அருண் பாண்டியனை சந்தேகப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் இன்டர்வல் பார்க்கும். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சோ அதை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப வேகமா விறுவிறுப்பா போய்கிட்டே இருக்கு. இதுல எதுக்குடா நட்ராஜ போட்டாங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஏன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்டான கேரக்டர் கொடுக்கல. அப்புறம் தான் தெரிய வருது, இவர் தான் இந்த படத்துக்கே பெரிய இம்பார்ட்டன்ட், இவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு. டேரக்டர் அப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரொம்ப அருமையா வச்சிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் பாம்பு எடுப்பாங்களா இல்லை வெடிச்சிருமா என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த பாம்பு வச்ச ஆளை வந்து மாட்டிக்கிறாங்க. அது யாருன்னு பார்க்கறது அதுவும் இந்த படத்துல ட்விஸ்ட் தான். யார் வச்சது? அருண் பாண்டியன் வச்சாரா? ஸ்டேஷன்ல அந்த கேஸ் வந்து ஜெயிக்கணும் அதனால இப்படி வச்சிருக்கிறதோ, ஸ்டேஷன்ல பாம்பு வைக்கிற அளவுக்கு வில்லன் வந்து யாரு அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் பாம்பு வச்சவர் மாட்டிக்கிறாரு போலீஸ்ட. அதுக்கப்புறம் தான் தெரியுது பாம்பு வந்து அவர் வைக்கல, நான் வச்சேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் போகுது. படம் இப்படி தாங்க ரொம்ப ஃபாஸ்டா தான் போகுது. இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, இன்டர்வலுக்கு அப்புறமும் சரி, என்ன படம் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து நிறைய காட்சிகள் வச்சு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. டைரக்டர் ரொம்ப யோசிச்சே இந்த படத்தை பண்ணியிருக்காரு. படம் வந்து ரொம்ப சூப்பரா எல்லாருமே அவ்வளோ அழகா நடிச்சு கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற பாம்பு வெடிச்சதா வெடிக்கலையா, அந்த வில்லன் யாரு, பாம்பு வச்சது யாரு, எதனால பாம்பு வச்சாங்க, நட்ராஜ் இந்த படத்துல அப்படி என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காரு, இப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க, கண்டிப்பா ஒரு புது படம் பார்த்த அனுபவம் கிடைக்கும். இதோட நான் அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.